எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ் ஃபேமிலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் எப்படி போடுறது அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல்ல யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம். ஸோ இது வந்து என் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னா, நான் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணேன் அப்படின்னா கூட நிறைய பிம்பிள்ஸ் வந்துடும் அந்த இடத்துல. ரொம்ப பிம்பிள்டு ஸ்கின் என்னோடய ஸ்கின்னே பார்த்திங்கன்னா. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து புதுசாக என்னால் ட்ரை பண்ணவே முடியாது. அது எதாவது போட்டானாலே எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடுது. ஸோ அதனால் நான் ஜென்ரலாக எது எனக்கு சூட் ஆகுதோ, சீப்பாக இருந்தால் கூட எனக்கு எது சூட் ஆகுதோ அதுதாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே. ஸோ இது வந்து பிபி க்ரீம் வந்து எனக்கு நல்லாவே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம். நீங்கள் வேணும் அப்படின்னா பாண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கூட உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுதோ உங்கள் ஸ்கின்னுக்கு அதை நீங்கள் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஸோ அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால. இது வந்து நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி யூசேஜ்க்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இது. ஸோ இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பாண்ட்ஸ் பிபி மேஜிக் பவுடர். இது வந்து தாய்லாண்டில் வந்து இருக்கிற ப்ராடக்ட்டு. இங்கே வந்து இந்த பாண்ட்ஸ் பிபி பவுடர் கிடையாது. நீங்கள் வேணும்னா ஸ்பின்ஸ் பிபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாண்ட்ஸ் பிபி பவுடர் பார்த்திங்கன்னா மேஜிக் பவுடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ண பிறகு எனக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு. அந்த ஸ்கின் கலரும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது நல்லாவே தெரியுது எனக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப செட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அது நீங்கள் இப்போ பவுடர் போட்டுட்டு நீங்கள் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள் வந்து அப்படியே நல்லா காஞ்சி போயிருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா எஃபெக்டாக இருக்கும் அந்த பாண்ட்ஸ் பிபி பவுடர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இது வந்து இந்தியாவில் இல்லை, இது வந்து தாய்லாண்ட் ப்ராடக்ட். நீங்கள் யாராவது தாய்லாண்ட் போகிறாங்க, பேங்காக் போகிறாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப் போட போகிறேன். ஐ மேக்கப்புக்கு வந்து என்கிட்ட ப்ரைமர்லாம் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ண அந்த பிபி க்ரீமே வந்து லைட்டாக அந்த ஐ மேலே டச்சப் பண்ணி, ஸோ அது மேலே நான் வந்து இப்போ ஐ ஷேடோ போட போகிறேன். ஐ ஷேடோ வந்து நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே லாங் ஸ்டே வரும் ஐ ஷேடோ பொறுத்த வரைக்கும். நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ், காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் எதுவுமே நான் காட்டலை. எல்லாமே வந்து பேசிக் ஏடிஎஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே வந்து சீப்பாக இருக்கிற ப்ராடக்ட்ஸு, சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இந்த ப்ராடக்ட்ஸில். ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் வரல எனக்கு. ஸோ நான் வந்து பிங்க் கலர் ஷேட் எடுத்து நான் என்னோடய ஹை ஷேடோ போடுறேன். என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சுடிதார் தான். ஃபுல் லென்த் அனார்கலி ஸ்டைல் சுடிதார். ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ பிங்க் கலருக்கு வந்து நான் ஐ ஷேடோ வந்து பிங்க் கலரில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியோட அந்த வாட்டரோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போது உங்களுக்கு நல்லா அது ட்ரை ஆகிடும், நல்லா பிளெண்ட். அதே மாதிரி வந்து பிக்மெண்டேஷனும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ELLE யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஐலைனருக்காக. இது ரொம்பவே நல்லாயிருக்கு, வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ இதை வந்து எனக்கு வந்து ஐஸ் எப்பவுமே கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா போல்டாக வரைவேன் நான் எப்பவுமே என்னோடய ஐஸு. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ELLE வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு எதில் போடுறதுன்னு தெரியல. இது வந்து கேமரா வந்து இதில் எனக்கு வந்து அந்த கண்ணாடியில் யூஸ் பண்ணிவிட்டு கேமராவில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுலேயே அதுலையான்னு மாற்றி பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பாண்ட்ஸ் பவுடர் வந்து அமேசானில் கூட இருக்குங்க. அந்த பிபி பவுடர் சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் டார்க் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னோட நல்லாவே பிளெண்ட் ஆகும், மேட்ச் ஆகும். நார்மலாக நம்ம பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஆடாக இருக்கும். பட் இந்த டார்க் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் கலரோட மேட்ச் ஆகும். அதே மாதிரி வந்து ஆடாக தெரியாது. இப்போ வந்து இந்த டார்க் கலர் ஐப்ரோ பென்சில் நிறையவே அவைலபிளாக இருக்குது எல்லா ஷாப்ஸ்லையுமே, லோக்கல் ஷாப்ஸில் கூட. நீங்கள் வந்து டார்க் வேணுமா லைட் வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஐப்ரோ ப்ரஷ். ஸோ
ஸோ ப்ரஷ் அப் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் விஎல்சிசியோட லிப் பாமை வந்து பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஏடிஎஸோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன், பிங்க் கலர். ஸோ நல்லாயிருக்கும் அந்த பிக்மெண்டேஷன். நீங்கள் எப்பவுமே வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லிப்ஸை வந்து அந்த ட்ரையாக இருக்காது, நல்லாயிருக்கும், பிளெண்ட் ஆகும், பிக்மெண்டேஷனும் கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு. ஐ மேக்கப்பில் வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக மஸ்காரா யூஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் மஸ்காரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பொட்டு வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். நம்ம வந்து இப்போது இயரிங்ஸ் போடுறேன். இது வந்து அமேசானில் வாங்கினது. நான் ஏற்கனவே வந்து இது வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். நான் கீழேயும் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த இயரிங்கோட கூட ஒரு நெக்லஸும் வந்தது, நெக் செட்டும். பட் நான் வந்து வெறும் இந்த மேலே இந்த இயரிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், சல்வார் அப்படின்றதுனால. ஸோ இதாங்க லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஹேரை வந்து நான் கோம் பண்ணிட்டு செட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து வேறு ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தேன், பட் அது நான் ரெக்கார்ட் பண்ணல. அதுக்குள்ளே வந்து குழந்தைங்க எழுந்துட்டாங்க, என் பையன் வேறு கூப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதாங்க நான் எடுத்த பிக்சர். ஆக்சுவலாக நான் போயிட்டு வந்து தான் இந்த பிக்சர் எடுத்தேன். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து பாருங்கள், அந்த மேக்கப் வந்து கலையவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.